சங்கீதா குறிப்பிட்ட நபர் யார் என்கிற சந்தேகத்தை தீர்த்து வைக்கிற விதமாக அந்த சந்தேகம் இனிமேல் தாவேகாரங்களுக்கு வரவே கூடாதுங்கிறதுக்காக ஒரே காஸ்டியூம்ல ஒரே கார்ல ஒன்னா வந்து இந்த உலகத்துக்கு எப்படி ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதை உயர்த்தி காட்டுவதற்காக விஜய் வந்து அப்படி வந்திருக்கிறாரு அப்படின்னு தாவேகாரங்க சொல்றாங்க. தோளுக்கு மேல் வளர்ந்த தோழன் மாதிரி பையன் இருக்கான், ஒரு சினிமா டைரக்ஷன் பண்ண போறான்னுங்கிற அளவுக்கு பெரிய பையன் இருக்கான், வளர்ந்த பையன் இருக்கான். பொண்ணும் ஏறத்தாழ படிப்பெல்லாம் வந்து நிறைவு செஞ்சதா சொல்றாங்க, கல்லூரி படிப்புலாம். இப்போ ஏறத்தாழ அவங்க காதலிக்க வேண்டிய வயதுல இவர் காதலிச்சுட்டு இருக்காரு. அப்படித்தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. திருமணம் தாண்டிய பந்தம் என்பது எந்த குற்ற உணர்ச்சிக்கும் யாரும் ஆளாக தேவையில்லை அப்படிங்கிற நிலவு பகிரங்கமாக அப்படி வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மோசமான முன்னுதாரணமாக விஜய் டிக்ளேர் பண்றாரா? உன்னுடைய வேட்டி வந்து காத்துல பறக்குது, உன் மானம் கெட்டு போகுது, நீ எதை பத்தியும் கவலைப்படல, உனக்கு பெண்கள் எப்படி வாக்களிப்பார்கள்? அதனால அரசியல்ல அவர் தோற்று போய்விட்டார். அவருடைய தனிப்பட்ட முறையிலையும் அவர் வந்து ஒரு பண்பாளராக இல்லை. சக மனிதனுக்கு வந்து கேடு செய்யாதவன் உதவி செய்கிறவன் தான் பொது வாழ்க்கைக்கு வரணும். நீ உன் குடும்பத்துக்கே நீ உண்மையா இல்லை, விசுவாசமா இல்லை, உன் கட்டின பொண்டாட்டிக்கு நீ வந்து யோக்கியமா இல்லை அப்படின்னா நீ வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து நீ யாருக்கு உண்மையா இருப்பன்னு ஒரு கேள்வி இல்லை. நீ யோக்கியங்கிறத உன் குடும்பத்திலே யாரும் ஒத்துக்கிறதுக்கு தயாரா இல்லையே. உன் வீட்டுக்குள்ளேயே உன் பொண்டாட்டி உனக்கு ஓட்டு போட மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு, உன் குடும்பத்துல உன் புள்ள உன்னை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு தெரிஞ்சிருச்சு, உன்னை எதுக்கு நாங்க ஏத்துக்கிறோம்னு தாவேகாரனா இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோவரா இருந்தவன் கேட்க தொடங்கிட்டான். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோட நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் முன்னிருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். திருவான்மியூரில் நடந்த ஒரு திருமண நிகழ்வு, அந்த திருமண நிகழ்வில் விஜய் மற்றும் திரிஷா ரெண்டு பேருமே சேர்ந்து வந்திருந்திருக்கிறாங்க, அதுவும் ஒரே மாதிரியான காஸ்டியூமில். ஏற்கனவே சங்கீதா அவர்கள் வந்து நடிகை மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சு இந்த மாதிரி அவர் திருமணம் தாண்டிய உறவில் இருக்காரு, நான் சொல்லியும் கேட்கறது இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சர்ச்சை போய்கிட்டு இருக்கிற நிலையில இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? சங்கீதா குறிப்பிட்ட நபர் யார் என்கிற சந்தேகத்தை தீர்த்து வைக்கிற விதமாக அந்த சந்தேகம் இனிமேல் தாவேகாரங்களுக்கு வரவே கூடாதுங்கிறதுக்காக ஒரே காஸ்டியூம்ல ஒரே கார்ல ஒன்னா வந்து இந்த உலகத்துக்கு எப்படி ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதை உயர்த்தி காட்டுவதற்காக விஜய் வந்து அப்படி வந்திருக்கிறாரு அப்படின்னு தாவேகாரங்க சொல்றாங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் சதி செய்கிறது. ஏன்னா வேற காரில் போனால் வந்து வெளியில் வந்து அந்த விஷயம் வெளிப்படாதுங்கிறதுனால ஒரே காரில் வந்து ஏற்றி விட்டுருக்குறாங்க. அதுக்கு காரணம் யாருன்னா திமுக தான். திமுக தான் திரிஷா மேலே விஜய்க்கு காதல் வருவதற்கு முழுமையான காரணம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு 27 ஆண்டு காலமாக குடும்பம் நடத்தியவங்க அவங்க சொல்கிறாங்க அவர் வந்து மிக மோசமாக நடந்து கொள்கிறார், திருமணம் தாண்டிய ஒரு உறவில் இருக்கிறாரு, பலமுறை கண்டித்தேன், கேட்கறதுக்கு தயாராக இல்லை, அந்த பெண்ணின் பெயரை நான் தேவைப்பட்டால் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சங்கீதா சொன்னாங்க. நீ என்ன வெளிப்படுத்துறது, நானே ஆளை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி அவர் வண்டியில் ஏற்றிட்டார், அவ்வளோதான். அதனால விஜய்க்கு வந்து பொது ஒழுக்கம்தான் இல்லை அப்படின்னு பல பேர் நினைச்சான். தனி மனித ஒழுக்கமும் கிடையாது, பொது ஒழுக்கமும் கிடையாது, ஒருவன் எப்படி வாழக்கூடாது என்பதற்கான உதாரணமாக விஜய் இருக்கிறார். ஏன்னா விஜயோட வயது 52 வயது. 52 வயசுல என்ன பண்ணுவாங்க, 25 வயசுல கல்யாணம் ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா அதுக்கு 25 வயசு ஆயிரும், 24 வயசு ஆயிரும். கண்டிப்பாக சம்பந்தம் பண்ணி பேரம்பேத்தி எடுத்து 52 வயசுல கொஞ்சம் பேர் தாத்தாவாக தான் இருக்கான் எனக்கு தெரிஞ்சு, முறையான வாழ்க்கை வாழ்கிறவர்கள். இப்போ இவருக்கும் அதே மாதிரி தான், தோளுக்கு மேல் வளர்ந்த தோழன் மாதிரி பையன் இருக்கான், ஒரு சினிமா டைரக்ஷன் பண்ண போறான்னுங்கிற அளவுக்கு பெரிய பையன் இருக்கான், வளர்ந்த பையன் இருக்கான். பொண்ணும் ஏறத்தாழ படிப்பெல்லாம் வந்து நிறைவு செஞ்சதா சொல்றாங்க, கல்லூரி படிப்புலாம். இப்போ ஏறத்தாழ அவங்க காதலிக்க வேண்டிய வயதுல இவர் காதலிச்சுட்டு இருக்கார். அப்படித்தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நமக்கு என்னன்னா, தனி மனித வாழ்க்கையில யார் யாரை விரும்புகிறார்கள், யார் யாரோட சுத்துறாங்க, யார் எந்த காரில் போறாங்க, தனி விமானத்தில் போறாங்களா, ஹோட்டல் ரூமுக்கு போறாங்களா, கோவாவுக்கு போறாங்களா அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனையே கிடையாது. நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது.
குற்றச்சாட்டு இருக்கிறது உங்க மேல. அந்த குற்றச்சாட்டுக்கான வாய்ப்பை நீங்கள் ஏன் தருகிறீர்கள்? மறுப்பே சொல்லல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் அப்படித்தான் வருவேன், உன்னால என்ன செய்ய முடியும் என்கிற தெனாவட்ட திமிர ஆணாதிக்க கொழுப்பை நீ வந்து உலகத்துக்கு அறிவிக்கிற. அப்போ நீ வந்து உன் மனைவிக்கு நீ நல்ல கணவனா இல்லை, உன் பிள்ளைக்கு நல்ல தகப்பனா இல்லை, உன் தகப்பனுக்கு நீ நல்ல மகனா இல்லை, உன் தாய்க்கு நீ சரியான பிள்ளையாகவும் இல்லை, நீ குடும்பத் தலைவனே ஆகலையே. ரேஷன் கார்டில் குடும்பத் தலைவனாக ஆகிறதுக்கான தகுதியே இல்லாதவன் இந்த நாட்டுக்கு தலைவன் ஆகணும்னு நினைக்கிறேன்ல, அங்கே தான் உன்னுடைய கேரக்டரை வந்து நம்ம பேச வேண்டி இருக்கிறது. ஏன்னா நீ சராசரி மனிதன் கிடையாது. உன் கண்ணு முன்னாடி 41 பேர் செத்து விழுந்தப்பெல்லாம் நீ எந்த குற்ற உணர்ச்சிக்கும் ஆளாகாமல் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் பண்ணால் நீனு. உன் கண்ணு முன்னாடி எத்தனையோ பேர் சத்துக்கிட்டே இருக்கான். இப்போ கூட நீ கடைசியாக அட்டன் பண்ண கூட்டத்தில் கூட வந்து பைக்கில் பின்னாடி ஃபாலோ பண்ணி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒருத்தன் ஐசியூவில் போராடிக்கிட்டு இருக்கான். நீ உண்மையிலே மனிதாயமான உள்ளவனாக இருந்தால் ஐசியூவில் வந்து உனக்காக விழுந்து இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவனை போய் நீ பார்க்கணும். அதுக்கு பதிலாக நீ திரிஷாவை பார்க்க போகிறேன்னா அப்போ நீ யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதாவது தமிழர்கள் வந்து திருமண வாழ்க்கை பற்றி குறிப்பில் சொல்லும்போது மனம் முடித்தல் அப்படின்னு திருமணம்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, மனம் முடித்தல்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பூவிலே இருந்து புறப்படுகிற நறுமணம் வாசனை காற்றில் கலந்து விட்டால் காற்று தனியாகவும் பூவினுடைய வாசனையை தனியாகவும் பிரிக்கவே முடியாது. ஒரு ஆணும் பெண்ணும் திருமண பந்தத்திலே காதல் உறவிலே ஈடுபட்டால் அவர்கள் கடைசி வரைக்கும் பிரிந்து வாழக்கூடாது என்பதற்காக, அவர்கள் வாழ்க்கையில் பிரிவே நேரக்கூடாது என்பதற்காக மணமுடித்தல் என்கிற வார்த்தையை, திருமணம் என்கிற வார்த்தையை தமிழர்கள் உருவாக்கலாம். ஒரு பண்பாடு சார்ந்தது. உனக்கு எந்த பண்பாடும் கிடையாது. இப்போ நீங்கள் முன்னாடிலாம் என்ன செய்வான், குடிப்பதை வந்து ஒரு குற்றமாக கருதி குடிப்பழக்கம் உள்ளவன் ரகசியமாக வாழ்வான். அதுக்கு முந்தின காலம் ஒன்று இருக்குது. ஸ்மோக் பண்ணால் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, சேர்த்து குடிக்கிறவனுக்கு ஒளிஞ்சிருந்து போய் அடிப்பாங்க. ஊருக்கு அப்பால் போய் ஒரு பெட்டி கடையில் பின்னாடி ரெண்டு அடிப்பாங்க. அதாவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பதட்டம் அடைவாங்க. அது ஒரு காலம் இருந்துச்சு. சரக்கடிக்கிறது ரொம்ப பெரிய குற்றமாக கருதிய காலகட்டம். இன்றைக்கு அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக குடி மாற்றப்பட்டு விட்டது. குடி ஒரு கலாச்சாரத்தின் பகுதியாக மாற்றப்பட்டது. எந்த திருமண விழாவிலையுமே முதல் ராத்திரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பார்ட்டி கல்ச்சருங்கிற பேரில் சரக்கு அடிக்காமல் இருக்கிற ஒரு பழக்கம் இல்லாமல் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அது இயல்பாக்கப்பட்டு விட்டுச்சுல. இப்போ நிறைய ஹேபிட் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு மோசமான ஹேபிட் எல்லாவற்றையுமே இயல்பான ஒன்றாக மாற்றுவதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ அதே மாதிரி திருமணம் தாண்டிய பந்தம் என்பது எந்த குற்ற உணர்ச்சிக்கும் யாரும் ஆளாக தேவையில்லை அப்படிங்கிற நிலவு பகிரங்கமாக அப்படி வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மோசமான முன்னுதாரணமாக விஜய் டிக்ளேர் பண்ணுறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இது ஏதாவது நான் என்ன சொன்னேன், மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம், மானமற்ற ஒருவனோடு போராடவே முடியாதுன்னு தந்தை பெரியார். இவ்வளவு மானம் கட்டவனாவடா இருப்பிய? எந்த எந்த அடிப்படை நாகரிகமும் உங்கள்கிட்ட இருக்காதா? எல்லாருமே நம்ம அப்படி சொல்லிட முடியாது இல்லை சார். ஒரு சில பேர்லாம் வந்துட்டு நான் உனக்கெல்லாம் ஓரளவு தானே முட்டு கொடுக்க முடியும், இதுக்கு மேலே தாங்க முடியாதுண்ணா அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் வந்து விஜயோடைய தனி மனித ஒழுக்கத்தை சாடியே சில பேர் வந்து விஜயோடைய அக்கௌண்ட் அன்ஃபாலோ பண்ண பதிவுகள்லாம் நம்ம பார்க்குறோம்ல சார். அதுங்க ஒவ்வொரு மனிதனுமே வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கூலிப்படையில் குலகாரனாக இருக்கிறவன், கொடூர வன்முறைகளில் ஈடுபடுறவன், நிறையா பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப அமைப்பில் இருந்து விரட்டி விடப்பட்டவனாவோ, புறக்கணிக்கப்பட்டவனாவோ, குடும்ப உறவுகள் அற்றவனாவோ பல பேர் இருக்கான். அப்போ நீங்கள் ஒரு ரொம்ப மோசமான செய்யக்காரனாக இருக்கிறவனை கூட என்ன சொல்லுவாங்கன்னா, திருமணத்துக்கு பின்பு இந்த குழந்தைகளுக்காக வாழணும், மனைவிக்காக வாழணும், மனைவியை பிடிக்கலைன்னா பிள்ளைக்காக வாழணும் அப்படிங்கிறதுக்காக குடும்ப அமைப்பை சிதைக்காமல் இருக்கக்கூடிய எவ்வளோ பேர் இருக்கான். கணவன் மனைவியில் வந்து எத்தனையோ பேருக்கு பிரச்சனை வந்த பின்பும் கூட, பிரிந்திருப்பதற்கான எல்லா விதமான சிக்கல்களும் நேர்ந்ததற்கு பின்பும் கூட குழந்தைகள் மனம் கோணக்கூடாதுங்கிறதுக்காக பல பேர் அந்த வாழ்க்கையை வந்து உடைக்காமல் இருக்கான். பல பேர் டைவர்ஸ் வாங்காமல் இருக்கான். எத்தனையோ பேர் வந்து அந்த குழந்தைகள் வாழ்க்கையை பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். உனக்கு எதுவுமே கிடையாது. தலைக்கு மேலே வெள்ளம் போனால் சாண என்ன முளம் என்னன்ற மாதிரியே உன்னுடைய வேட்டி வந்து காற்றுல பறக்குது, உன் மானம் கெட்டு போகுது, நீ எதை பற்றியும் கவலைப்படலை. உனக்கு பெண்கள் எப்படி வாக்களிப்பார்கள்?
யோசிச்சு பாருங்க, போற இடத்துல போறா வேட்டியை கட்டி போட்டுருவேன் ஒருத்தனுக்காக வந்து ஓட்டு போட முடியுமா? நாங்க நாட்டோட தலைவனா ஆதரிக்கிற பெண்கள்லாம் நிறைய பேர் பேசுறதுலாம் நீங்க பாக்கலீங்களா? நீங்க அது சில தனி மனிதர்கள், அதாவது எல்லாத்தையுமே விதிவிலக்கான சில பேர் இருப்பாங்க, தற்கூரிகள் பல பேர் இருப்பாங்க. நான் தங்கச்சியாக இருப்பேன், தங்கச்சியாக இருக்கிறவ எப்படி பொண்டாட்டியாக இருப்பா? அது ஒரு அடிப்படை அறிவு வேணாமா, நாகரிகம் வேணாமா? அதை பேசுறதுக்கு நமக்கு அசிங்கமாக இருக்குது. வெக்கமான எதுவுமே இல்லையா உங்களுக்குலாம்? என்னங்கடா அவங்க வாழ்க்கை முறை? அதனால் விஜய் வந்து தனி மனித வாழ்க்கையில் தொடங்கி பொது வாழ்க்கை வரைக்கும் எல்லாத்துலேயும் அன்ஃபிட்டு. அவருக்கு கூட்டணிக்கு யாருமே வரலை. காங்கிரஸ் கட்சி வரல, டிடிவி தினகரன் வர்றது மாதிரி பேசினாரு, வரல. ஓபிஎஸ் வர்றது மாதிரி பேசினாரு, வரல. யாருமே வரல. கூட்டணிக்கு திரிஷாவே வந்துருச்சு, கூட்டு போயிட்டாருங்கிறாங்க. அதனால் அரசியலில் அவர் தோற்று போய்விட்டார். அவருடைய தனிப்பட்ட முறையிலையும் அவர் வந்து ஒரு பண்பாளராக இல்லை. சக மனிதனுக்கு வந்து கேடு செய்யாதவன், உதவி செய்கிறவன் தான் பொது வாழ்க்கைக்கு வரணும். நீ உன் குடும்பத்துக்கே நீ உண்மையாக இல்லை, விசுவாசமாக இல்லை, உன் கட்டின பொண்டாட்டிக்கு நீ வந்து யோக்கியமாக இல்லை அப்படின்னா நீ வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து நீ யாருக்கு உண்மையாக இருப்பன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. உன் தாய் தகப்பனுக்கு நீ உண்மையாக இல்லை. அது செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி, ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி, வாங்க மாநாட்டுக்கு வாங்க, ஓரமாக நெல்லுங்க, ஃபோட்டோ எடுத்து கிளம்புங்கன்ற மாதிரி வச்சுருக்க. பிள்ளைகளை நீ எங்கேயுமே வெளியில் வந்து நீ காட்டலை. இப்போ மனைவி வந்து உன் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. இந்த வழக்கு முடிஞ்ச பின்னாடியாவது நீ டைவர்ஸ் ஆனதுக்கு முறைப்படி செட்டில் ஆனதுக்கு பின்னாடியாவது நீ வேற ஒரு வாழ்க்கையை தொடர்ந்தால் நம்ம யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. தனி மனித விவகாரத்தில் நம்ம யாரும் தலையிட போகிறதில்ல. நீ அதுக்கு முன்னாடியே டிக்ளேர் பண்ணுறேன்னா உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் அது நீ செய்வ. நீ தற்கூரி இல்லை, தருதலை. அதுதான் பிரச்சனை. ஓகே, இப்போ கேஸ் ஒரு பக்கம் வரப்போகுது. ஏப்ரல் 20ஆம் தேதிக்குள்ளே என்ன ஆகும்னு தெரில. விஜய் அவர்கள் வேற இப்படி திருமண நிகழ்வுகள்லையும் பல நிகழ்வுகள்லையும் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி போகும்னு பார்க்குறீங்க சார்? இல்லைங்க, நீ யோசிச்சு பாருங்க. அவருக்காக உயிர் விட்டவன் குடும்பத்துக்கு அவர் போகலை. அவருக்காக வந்து ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடுறவனுக்கு போகலை. அவர் என்ன நினைக்கிறார்னா, ஏதோ அவருக்கு பின்னால் ஏதோ ஒரு ஒளிவட்டம் இருக்கிற மாதிரி. நீங்கள் மிடில் கிளாஸாக இருக்கிறவன் என்ன நினைப்பான்? பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை பற்றி என்ன நினைப்பானோ, எதிர்த்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பானோ, நம்மளை 4 பேர் நல்லது கிட்டதில் வந்து சேர்க்க மாட்டாங்க. நம்ம தப்பாக இருந்தோம்னா நம்ம கல்யாணத்துக்கு போக முடியாது, ஒரு சாவுக்கு போனோம்னா கூட நமக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு ஒரு பொது ஒழுக்கத்தை வந்து எதிர்பார்ப்பான். ஒரு மனிதன் என்பவன் ஒரு அடிப்படையில் ஒரு சமூக விலங்கு. ஒரு சமூகத்திற்கு உள்ளே தானே அவன் பொருந்தி போகணும். நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், நான் எப்படி வேணாலும் இருப்பேன், நீங்கள்லாம் எனக்கு ஓட்டு போட்டு என்னை முதலமைச்சர் ஆக்குங்கன்னா ஓ இஷ்டப்படி இருக்கிறதா நாங்கள் மக்கள் அவன் இஷ்டப்படி தான் ஓட்டு போடுவான். உனக்கு யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. நீ பொது வாழ்க்கைக்கு வரவில்லை என்றால் உன்னுடைய தனிமனித வாழ்க்கை குறித்து யாரும் பேச போகிறது இல்லை. அப்படி பிரிவதாக இருந்தால் கூட கண்ணியமான முறையில் பிரியணும். நளினியை வந்து ராமராஜன் விவகாரத்து பண்ணும்போது பத்திரிகையாளர்கள் அன்றைக்கு அவர் பிரபலமாக இருந்தார், அவங்க கேட்குறாங்க. அதுக்கு வந்து ராமராஜன் சொல்கிறாரு, இல்லைங்க அது என்னோட தனிப்பட்ட விவகாரம், நான் பேச விரும்பலைன்னாரு. டைவர்ஸ் ஆன முன்னாடி இப்பயாவது சொல்லுங்கள், டைவர்ஸ் ஆயிடுச்சுல என்ன காரணம் சொல்லுங்கள். அப்புறம் டைவர்ஸ் ஆன பின்னாடி அவங்க யாரோ நான் யாரோ, வேற ஒரு வீட்டு பெண், அது நான் பேச முடியாது. கண்ணியமான பிரிவை வந்து எத்தனையோ பேர் நிகழ்த்தியிருக்காங்க. பார்த்திபன் சீதா யாருமே வந்து ஒருத்தர் மீது ஒருத்தர் தனிப்பட்ட ஆபாசமான எந்த குற்றச்சாட்டுகளையும் அள்ளி தெளிக்கலை. ஏஆர் ரஹ்மான் வந்து விவகாரத்து என்று அறிவிக்கப்பட்ட போது கூட அவரை பற்றி அவதூறுகளை பல பேர் பரப்பினான் சோசியல் மீடியாவில். சம்மந்தப்பட்டவருடைய மனைவியே அவர் நல்லவர், அவரை பற்றி அப்படி பேசாதீங்க. எனக்கு அவர் வந்து கூடுதலாக நேரம் செலவழிக்கவில்லை, குடும்பத்துக்கு அதிகமான நேரம் செலவழிக்கவில்லை, அது எனக்கு மன வருத்தம், நான் பிரிகிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவரோடு இணைத்து வைத்து பேசப்பட்ட அந்த பாடகி கூட அவர் என் தகப்பனை போன்ற ஒரு தப்பாக பேசாதீங்கன்னு சொன்னாங்க. நீ யோக்கியங்கிறத உன் குடும்பத்திலே யாரும் ஒத்துக்கிறதுக்கு தயாரா இல்லையே. உன் வீட்டுக்குள்ளேயே உன் பொண்டாட்டி உனக்கு ஓட்டு போட மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. உன் குடும்பத்தில் உன் புள்ள உன்னை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு தெரிஞ்சிருச்சு. உன்னை எதுக்கு நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு தாவேகாரனா இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோவராக இருந்தவன் கேட்க தொடங்கிட்டான். அதனால் விஜய்க்கு வந்து பொது வாழ்க்கையில் எந்த நற்பண்பும் இல்லை. ஒரு தப்பான ஒரு ரோல் மாடலாக அவர் இருக்கிறாரு. இவரை பின்பற்றுவதன் மூலமாக ஒரு குடும்ப அமைப்பு வந்து சிதறடிக்கப்படுகிற ஒரு மோசமான சூழ்நிலைக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாரு. பெண்கள் இதை விரும்ப மாட்டார்கள். ஆம்பளை கூட அப்படி யோசிப்பான், ஒன்று இருந்தால் என்ன தப்புன்னு கூட யோசிப்பான், அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு. பெண்கள் இதை ஒரு நாளும் மன்னிக்க மாட்டார்கள். சார், தாவேக்காவினர் வந்து இதுக்கு பதிலடியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏன் எம்ஜிஆர் இதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்தது இல்லையா, கலைஞர் இதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்தது இல்லையா, அவங்கெல்லாம் வந்து சிஎம்மாக ஏற்றுக்கலையா தமிழ்நாட்டு மக்கள், விஜய் பண்ணதுனால தான் வந்து இப்போ புதுசாக ஏதாவது மாற்றம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் கேட்குறது சரியான கேள்வி தான். எம்ஜிஆர் மேலே ஜானகி அம்மா புகார் கொடுத்தாங்களா, வேறு கேடு கட்டவன் என்னை கொடுமைப்படுத்துகிறான், என்னை அடிக்கிறான் அப்படின்னு ஏதாவது வந்து புகார் கொடுத்துருக்காங்களா? இல்லை. எம்ஜிஆருடைய முதல் மனைவி இறந்து போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 2வது தான் ஜானகி அம்மாள் வந்து ஜானகி அம்மாவோட தான் கடைசி வரைக்கும் இருந்தார்.
மிச்ச கணக்கு வழக்கெல்லாம் நம்ம வந்து ரெக்கார்டில் கிடையாது. ஆனால் அவரோடு வாழ்ந்த மனைவியாக இருந்த ஜானகி அம்மா வந்து ஏதாவது குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாங்களா? அவர் மறைந்த பின்பாக சொல்லியிருக்காங்களா? நான் தெரியாமல் மாட்டிக்கிட்டேன் இந்த ஆள்கிட்ட அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. சரி, கலைஞருடைய முதல் மனைவி இறந்து போனாங்க, 2வது திருமணம் பண்ணார், இன்னொரு துணைவியார் இருந்தாங்க, அதை ஒன்றும் அவர் ரகசியமாக வைத்துக்கொள்ளவில்லை. அதில் யாராவது புகார் அளித்திருக்காங்களா? ஒரு கொடுமைக்காரரு, இவரோட இருக்க முடியாது, மனுஷன் இருக்க முடியாது அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அப்போ அந்த குடும்பத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. பழைய பெருசுக எல்லாமே வந்து ஒரு வாழ்க்கையோட இல்லை, அதுக்கு முந்தைய கலாச்சாரம் அதுதான். அப்போ திருமணம் தாண்டிய பந்தம் இருந்தால் கூட அதை ஒழுங்கு செய்திருக்கிறவர்கள் ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லாருமே குடும்ப அமைப்பை. உன்ன மாதிரி யாருமே இல்லை, நீ ஒரு தவறான முன்னுதாரணம். அதனால் உன் மனைவி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நியாயம் கேட்க வேண்டும் என்பதனால தான், அது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால தான் நீ இவ கூட வர்றீங்கன்னு கேட்குறான். ஜெயம் ரவியை கேட்டமானமா? இல்லை. ஏன்னா அவர் சினிமா கலைஞன், தனிப்பட்ட முறையில் ஒரு திரைப்பட கலைஞனாக இருக்கிறவன் அப்படி இருப்பது குறித்து நம்ம யாரும் விமர்சிக்க முடியாது, அது அவருடைய தனிப்பட்ட. நீ பொது வாழ்க்கைக்கு வருகிறதுனால நாங்கள் மிகப்பெரிய தலைவர்களாக ஜீவானந்தம் வாழ்ந்த மண்ணில், நல்லகண்ணு வாழ்ந்த மண்ணில், மகத்தான தலைவர்கள் வாழ்ந்த மண்ணில், ஒரு சிறந்த தலைவன் உருவாக வேண்டிய இடத்துல தற்கூரிகளும் தருதலைகளும் ஒழுக்கங்கெட்டவர்களும் தங்களை தலைவர்களாக கருதி கொள்ளக்கூடிய ஒரு இளைஞர் கூட்டத்தை வழிகெடுக்க கூடாது என்கிற வருத்தத்தில் தான் இதை சொல்கிறோமே தவிர மற்றபடி உங்கள் மீது எங்களுக்கு எந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. அதனால் நீங்கள் ஒழுக்கக்கேடாக இருங்க, ஒழுக்கங்கெட்ட கூட்டத்தை உருவாக்கிறாதீங்க, உங்கள் ஃபாலோவர்ஸை வந்து இந்த மாதிரி ஆக்கிறாதீங்க அப்படிங்கிறத நம்ம கேட்க விரும்புகிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார்.